ஸோ கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன் அண்ட் வேரியபிள்ஸ், இந்த ரெண்டு பற்றி நம்ம இன்னைக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னது? ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து என்னன்னா, அது வந்து ஒரு பிளாக் ஆஃப் கோட். ஓகே. ஸோ ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து ஒரு பிளாக். ஓகேவா? அந்த பிளாக்குக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எந்தெந்த கோடெல்லாம் வந்து நம்ம ரன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த கோட் எல்லாமே வந்து இந்த ஃபங்க்ஷன் அப்படின்ற இந்த பர்டிகுலர் பிளாக்குள்ளே வந்து நம்ம எழுதுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜாவா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மெத்தட் அப்படின்றது வந்து ஒரு பிளாக்குன்னு நான் சொன்னேன். ஸோ அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பிளாக் இருக்கும், ஒரு எண்டிங் பிளாக் இருக்கும். ஸோ இன் பிட்வீன் இந்த கேப்புக்குள்ளே தான் வந்து நம்மளோட எக்ஸிக்யூட்டபிள் கோட் எல்லாமே எழுதுவோம். சேம் வே பைத்தானில் ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு மெத்தடுன்னு நினச்சிக்கோங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஆஃப் கோட் தட் பெர்ஃபார்ம்ஸ் எ ஸ்பெசிஃபிக் டாஸ்க். அதாவது அந்த பிளாக்குக்குள்ளே நம்ம ஒரு கோடு கொடுத்துருப்போம். அந்த கோடை வந்து என்ன பண்ணுவோம், நம்ம ஃப்யூச்சரில் ரன் பண்ணுறதுக்காக வச்சுருப்போம். ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட மெத்தட் மாதிரி தான். அங்கே மெத்தட் அப்படின்னா நம்மளுக்கு பிளாக் இருக்கும், இங்கே பிளாக் இருக்காது பைத்தான் அப்படின்றதுனால. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் இட் இஸ் அ பிளாக் ஆஃப் கோட் தட் பெர்ஃபார்ம்ஸ் எ ஸ்பெசிஃபிக் டாஸ்க். என்ன டாஸ்க் பண்ணும், நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன டைப் ஆஃப் கோட் நம்ம எழுதியிருக்கோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன் அப்படின்னா அது வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ண போகுது. அப்போ அது வந்து ஒரு எக்ஸிக்யூட்டபிள் கோட். அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது வந்து எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய ஒரு கோட். இப்போ அதை ஹோல்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு கண்டெய்னரோ ஒரு பிளாக் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ தேர் ஆர் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் இன் பைத்தான். பைத்தானில் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, ஒன்று பில்ட்இன் ஃபங்க்ஷன், இன்னொன்று வந்து யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன். பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்னது, ப்ரீ டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ். ப்ரீ டிஃபைன்ட் அப்படின்னா நம்ம பைத்தான் இன்ஸ்டால் பண்ணும்போதே அதுக்குள்ளே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, டிஃபால்ட்டாக சில ஃபங்க்ஷன்ஸ் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் தான் வந்து பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ். ஜஸ்ட் ஒரு 4 ஃபங்க்ஷன் மட்டும் நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ பிரிண்ட்ன்றது ஒரு ஃபங்க்ஷன், லென் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன். பிரிண்ட்ன்றத ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், நம்ம உள்ள என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோமோ அதை வந்து பிரிண்ட் பண்ணும். அதே மாதிரி லென் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன். லென் அப்படின்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், ஒரு வேரியபிள் கொடுத்துட்டீங்க, ஒரு லிஸ்ட் கொடுக்குறீங்க, ஒரு டப்பிள் கொடுக்குறீங்க, ஒரு செட் கொடுக்குறீங்க, ஒரு டிக்ஷனரியோட வேரியபிள் கொடுக்குறீங்க அப்படின்னா அதோட லென்த்தை வந்து நம்மளுக்கு ஃபைன் பண்ணிக்கிறோம். நம்பர் ஆஃப் கவுண்ட் எவ்வளோ இருக்கோ அதை வந்து நம்மளுக்கு ஃபைன் பண்ணி தரும். டைப் பண்ணுறது என்ன பண்ணோம், நம்ம ஒரு வேரியபிளில் ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்ணுறோம். அந்த வேரியபிளோட டைப் வந்து ஸ்ட்ரிங்கா, நம்பரா, பூலியனா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ரேஞ்சுன்றது என்ன பண்ணும், செட் ஆஃப் நம்பர்ஸை வந்து நம்மளுக்கு த்ரோ பண்ணோம் இல்லையா, ஸ்டார்ட்டு, ஸ்டாப்பு, எண்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இதுக்கு வேல்யூவை பாஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதுக்கான வேல்யூஸை அது த்ரோ பண்ணும். ஸோ இதெல்லாமே வந்து பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ். இப்போது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னது, நான் வந்து ஒரு யூசர் நான் டிஃபைன் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனை தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து ஷுட் ஸ்டார்ட் வித் கீவேர்ட் கால் டெஃப். டிஇஎஃப் டிஇஎஃப் அப்படின்ற டெஃப் அப்படின்ற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நான் ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் நான் ஒரு கிரியேட் பண்ணிட்டேன், ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிக்ளேர் பண்ண போகிறேன். ஓகே. மை ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் டிக்ளேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து மை ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, டெஃப் அப்படின்ற ஒரு கீவேர்டை கட்டாயம் நான் ஆட் பண்ணியே ஆகணும். டெஃப்ன்ற கீவேர்டை நான் என்ன பண்ணணும், யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனாக இருந்தது அப்படின்னா கட்டாயம் இந்த டெஃப்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணாமல் என்னால் வந்து என்ன பண்ண முடியாது, ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ண முடியாது. ஓகே. ஒன்ஸ் நான் ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் க்ளோஸ் பேராந்தசிஸ் ப்ராக்கெட்டை வந்து நான் அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நீங்களே பாருங்கள், யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனா, ஓகே, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதோட பேர், அது வந்து ஒரு ஓப்பன் க்ளோஸ் பேராந்தசிஸ் ப்ராக்கெட்டை அது ஹோல்ட் பண்ணியிருக்கு இல்லையா. சேம் வே ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா, யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னா டிஃபெண்டர் கீவேர்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்கான நேமை நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து அந்த பேராந்தசிஸ் ப்ராக்கெட். ஓகே. அதுக்கப்புறம் வந்து கோலன். இப்போ இதுக்கு கீழே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சும்மா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் நான் ஒன்று கொடுக்குறேன். ஹலோ அப்படின்ற ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் நான் கொடுக்குறேன். ஓகே. இப்போ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நான் இங்கே கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனோட ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அந்த இண்டென்டேஷன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா உங்களுக்கு, இதுக்கு முன்னாடி நம்ம இஃப் கண்டிஷனில் பார்த்தோம், வைலில் பார்த்தோம், ஃபார் லூப்பில் பார்த்தோம். அந்த இண்டென்டேஷன் ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன்
அதுக்கு ரிலேட்டடா ஏதாவது நீங்க வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டோ இல்லைன்னா வந்து ஒரு லாஜிக்கோ ஏதோ ஒன்று எழுத போறீங்க அப்படின்னா இண்டென்டேஷனை நீங்க ஃபாலோ பண்ணி தான் எழுதணும். இப்போ நான் இங்க கொடுத்தேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். இப்போ அதுவே நான் எங்க குடுக்குறேன் அப்படின்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபங்க்ஷன் விட்டு வெளியில இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் நமக்கு எரர் அடிக்குது. ஏன் எரர் அடிக்குது? இந்த ஃபங்க்ஷன் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். இந்த ஃபங்க்ஷனுக்கான கோட் நம்ம எதுவுமே எழுதலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது? நம்மளுக்கு ஒரு எரர் த்ரோ பண்ணுது. ஓகே. இப்ப இங்க குடுத்தா மட்டும் தான் இந்த ஃபங்ஷனோட ப்ளாக்குக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். சைடுல எங்கேயாவது குடுத்துட்டோம். இண்டென்டேஷன் இல்லாம நம்ம குடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த பர்ட்டிகுலர் ஃபங்ஷனுக்கு ரிலேட்டடா இல்லாத ஒரு கோடுன்னு அர்த்தம். சரி. இப்ப நான் வந்து ஒரு ஃபங்ஷன் நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். அந்த ஃபங்ஷனுக்குள்ள ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்ப நான் எப்படி ரன் பண்றது? இந்த ஃபங்ஷன நான் எப்படி கால் பண்றது அப்படின்னா, டைரக்ட்டா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபங்ஷன் நேம் வச்சே நீங்க கால் பண்ணலாம். டைரக்ட்டா வந்து இந்த ஃபங்ஷனோட நேம் வச்சே நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இந்த ஃபங்ஷன கால் பண்ணிக்கலாம். ஸோ, இந்த மாரி. ஓகே. ஸோ, ஒரு ஃபங்ஷன் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். அந்த ஃபங்ஷனுக்குள்ள ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம குடுத்துட்டோம். இப்ப அந்த ஃபங்ஷன நான் கால் பண்ணணும் அப்படின்னா, டைரக்ட்டா அந்த ஃபங்ஷன் நேம இண்டென்டேஷன் இல்லாம குடுத்துட்டேன் அப்படின்னா, இந்த லைன் நம்பர் 6 வரும்போது, அந்த ஃபங்ஷன் வந்து நம்மளுக்கு கால் பண்ணிடும். இப்ப நான் அத சேவ் பண்ணி ரன் பண்றேன். ஸோ, இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஹெல்லோ அப்படின்ற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ, இப்படி தான் வந்து ஒரு ஃபங்ஷன நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஃபங்ஷன டிக்ளேர் பண்ணிட்டு, இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணணும்? அத வந்து கால் பண்ணணும். ஸோ, இங்க வந்து நம்ம ஃபங்ஷன டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இங்க வந்து ஃபங்ஷன நம்ம கால் பண்ணியிருக்கோம். அடுத்தது. இது வந்து எக்ஸாம்பிள் நம்பர் 1ஆ போட்டுக்கலாம். எக்ஸாம்பிள் நம்பர் 1. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்பர் 2 பாருங்க. எக்ஸாம்பிள் நம்பர் 2. மேல இருக்கிறத கமெண்ட் பண்ணிடுறேன். எக்ஸாம்பிள் நம்பர் 2. சேம் அதே இந்த ஃபங்ஷன மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ, இப்ப நான் வந்து ஒரு ஃபங்ஷன டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஏர்லியரா நான் எப்படி டிக்ளேர் பண்ணேன் அப்படின்னா, ஒரு ஃபங்ஷன டிக்ளேர் பண்ணேன். அதுக்குள்ள பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் குடுத்தேன். அப்ப இந்த ஃபங்ஷன் வந்து எந்த டைப் ஆஃப் ஃபங்ஷன்? ஃபங்ஷன் வித் நோ ஆர்குமென்ட்ஸ். ரிட்டர்ன் டைப். ஸோ, ஆர்குமென்ட் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். நம்ம வந்து ஆ ஒரு ஃபங்ஷனுக்கு நம்ம இந்த பாரன்தீசிஸ் பிராக்கெட்டுக்குள்ள ஏதாவது ஒரு வேரியபிள் நம்ம வந்து டிக்ளேர் பண்றோம் அப்படின்னா, அந்த வேரியபிள தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆர்குமென்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப என்கிட்ட வந்து ஒரு ஃபங்ஷன் இருக்கு. என்கிட்ட வந்து ஒரு ஃபங்ஷன் இருக்கு. இந்த ஃபங்ஷனோட பிராக்கெட்குள்ள நான் நேம்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன் அப்படின்னா, இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆர்குமென்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் வந்து ஆர்குமென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இந்த ஃபங்ஷன்ல ஆர்குமென்ட் கிடையாது. அதனால நோ ஆர்குமென்ட்ஸ். அதே மாரி இந்த ஃபங்ஷன்ல வந்து ரிட்டர்ன் அப்படின்ற ஒரு கீவேர்ட் நம்ம எதுவுமே குடுக்கல. அதனால வந்து அ ஃபங்ஷன் வித் நோ ஆர்குமென்ட் அண்ட் நோ ரிட்டர்ன் டைப். ஸோ நீங்க ஆல்ரெடி ஜாவா படிச்சதுனால உங்களுக்கு ஆர்குமென்ட் அப்படின்னா என்னன்னு தெரியும். ரிட்டர்ன் டைப் அப்படின்னாலும் என்னன்னு தெரியும். ஓகே. ஸோ இப்ப நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்பர் 2. இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபங்ஷனுக்கு ஒரு ஆர்குமென்ட்ட டிக்ளேர் பண்ண போறோம். ஃபங்ஷனுக்கு என்ன பண்ண போறோம்? ஒரு ஆர்குமென்ட்ட டிக்ளேர் பண்ண போறோம். ஓகே. ஒரு ஆர்குமென்ட்ட டிக்ளேர் பண்ணிட்டோம். இப்ப இந்த ஆர்குமென்ட்ட நம்ம என்ன பண்ண போறோம்? பிரிண்ட் ஸ்டேட்மென்ட்ல கொண்டு வரப்போறோம். இந்த ஆர்குமென்ட்ட நான் பிரிண்ட் ஸ்டேட்மென்ட்க்குள்ள கொண்டு வரப்போறேன். ஓகே. இப்ப அகைன் நான் என்ன பண்றேன்? சேம் ஃபங்ஷன நான் கால் பண்றேன். ஃபங்ஷன நான் கால் பண்றேன். இப்ப அப்படியே ரன் பண்றேன் இத. எனக்கு என்ன வந்திருக்குன்னா, எரர் வந்திருக்கு. ஏன் எனக்கு எரர் வந்திருக்கு அப்படின்னா, மை ஃபங்ஷன் அப்படின்ற ஃபங்ஷன தான் நான் கால் பண்ணியிருக்கேன். பட் இதுக்குள்ள எனக்கு ஆர்குமென்ட் ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்ப இந்த ஆர்குமென்ட்க்கு நான் ஒரு வேல்யூவ நான் பாஸ் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பைத்தான் பொறுத்தவரைக்கும் நீங்க டேட்டா டைப் குடுக்க வேணாம். நீங்க ஜஸ்ட் ஒரு வேரியபிள் நேமுக்கு வேல்யூ குடுத்தீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து அது எந்த டைப் ஆஃப் வேல்யூவோ அந்த டேட்டா டைப்ப இன்வோக் பண்ணிக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். இப்ப நான் இங்க நேம்ன்னு குடுத்துருக்கேன். இப்ப நான் வந்து இங்க நம்பர் குடுக்குறேன் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த நேம் அப்படின்ற வேரியபிள் இன்ட் டேட்டா டைப்பா எடுத்துக்கும். இப்ப நான் வந்து ஒரு டபுள் கோட்ஸ்ல ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ பாஸ் பண்றேன் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த நேம்ன்ற வேரியபிள் ஸ்ட்ரிங் டைப்பா மாறிடும். அதாவது எஸ்டிஆரா மாறிடும். ஸோ இப்ப வந்து நான் என்ன பண்றேன், அந்த ஆர்குமென்ட்க்கான வேல்யூவ நான் வந்து பைத்தான் அப்படின்னு நான் குடுக்குறேன். இப்ப நான் அத ரன் பண்ணும்போது இதோட அவுட்புட் என்ன வரும் எனக்கு அப்படின்னா, ஹலோ, ஹலோ பைத்தான் அப்படின்றது எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ பிகாஸ் நான் ஃபங்ஷன வந்து கால் பண்றேன். இந்த ஆர்குமென்ட்க்கான வேல்யூவ நான் இங்கருந்து பாஸ் பண்றேன்.
இந்த ஆர்குமெண்ட்டுக்கான வேல்யூவை நான் எங்கேருந்து பாஸ் பண்ணுறேன், இங்கேருந்து பாஸ் பண்ணுறேன். அப்போ இந்த ஆர்குமெண்ட்டுக்கான வேல்யூ இங்கே போய் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்கு உள்ளே வந்து கண்ட்ரோல் வரும். உள்ளே வந்தோடனே நம்ம ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆல்ரெடி ஹலோன்ற ஒரு வேர்ட் இருக்குது. ஸோ அது பிரிண்ட் ஆகும். அது கூட சேர்த்து பைத்தான் அப்படின்ற வேல்யூ நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ ஹலோ பைத்தான் அப்படின்றது நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஹலோ பைத்தான் நான் கொடுத்த ஆர்குமெண்ட்டுக்கான வேல்யூ ரெண்டுமே சேர்த்து நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ரன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்பர் 3. எக்ஸாம்பிள் நம்பர் 3. ஸோ இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து டிக்ளேர் பண்ணுறேன், இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். டிஸ்ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் வந்து நான் 2 ஆர்குமெண்ட் கொடுக்க போகிறேன். ஏ பி அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 ஆர்குமெண்ட் கொடுக்குறேன். ஓகே. ஸோ இப்போ இதை வந்து நான் பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணவனா நான் ரிட்டர்ன் கீவேர்டை இங்கே ஆட் பண்ணுறேன். ஓகே, ரிட்டர்ன் கீவேர்டை ஆட் பண்ணுறேன். ரிட்டர்ன் கீவேர்டு என்ன பண்ணும், நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஏ ப்ளஸ் பின்னு நான் கொடுக்குறேன். ஏ ப்ளஸ் பின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகே, அந்த இன்டென்டேஷன் தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இப்போ டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப் வந்து இந்த ரிட்டர்ன் கீவேர்ட். இதில் வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ஏ ப்ளஸ் பி, அதாவது இந்த டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுவேன். கால் பண்ணிட்டு ஏக்கு ஒரு வேல்யூ கொடுப்பேன், பிக்கு ஒரு வேல்யூ கொடுப்பேன். இப்போ நான் இதை ரன் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணும், எனக்கு ஏ ப்ளஸ் பி அப்படின்ற வேல்யூவை எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நான் ஏவோட வேல்யூ 10 கொடுத்துருக்கேன், பியோட வேல்யூ 10 கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷன் எனக்கு இந்த ரிட்டர்ன் என்ன பண்ணும், 10 + 10 20 அப்படின்ற வேல்யூவை எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷனை நான் கால் பண்ண போகிறேன். டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணி 10, 10 அப்படின்னு நான் வந்து வேல்யூஸை கொடுத்துட்டேன். ஏக்கான வேல்யூ நான் 10ன்னு கொடுத்துருக்கேன், பிக்கான வேல்யூ வந்து நான் 10ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன், அவுட்புட் என்ன வருதுன்னு செக் பண்ணுங்க. நான் திரும்ப ரன் பண்ணுறேன். நம்மளுக்கு அவுட்புட் வந்து எதுவுமே பிரிண்ட் ஆகலை. ஏன் நம்மளுக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகலை, பிகாஸ் டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷன் நம்மளுக்கு வேல்யூவை ரிட்டர்ன் தான் பண்ணுது. ஓகே, வேல்யூவை நம்மளுக்கு என்ன பண்ணுது, ரிட்டர்ன் பண்ணுது. பட் அதை நம்ம எங்கேயுமே பிரிண்ட் பண்ணல. பிரிண்ட் பண்ணால் மட்டும்தானே நம்மளுக்கு டெர்மினலில் வந்து காட்டும். ரிட்டர்ன் பண்ணால் எனக்கு 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 எப்படி காட்டும். ஓகே, அதாவது நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம், இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, ரிட்டர்ன் பண்ண வேல்யூ தான் 20. இப்போ இந்த 20 எனக்கு டெர்மினலில் ஏன் வரல அப்படின்னா, இந்த 20யை நான் பிரிண்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு டெர்மினலில் 20 அப்படின்ற வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகும். பிரிண்ட் பண்ணாத வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் ஜஸ்ட் அந்த வேல்யூ ரிட்டர்ன் தான் பண்ணுதே தவிர ரிட்டர்ன் தான் பண்ணும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு இங்கே எந்த ஒரு வேல்யூமே நம்மளுக்கு பிரிண்ட் ஆகலை. ஸோ இப்போ நான் டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷனை நான் பிரிண்ட் பண்ணுறேன், டேரெக்டாக வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்குறேன் அப்படின்னா ஆப்வியஸாக வந்து என்ன பண்ணும், இந்த டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷன் எனக்கு 10 + 10, அதாவது 10 + 10, அதாவது ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 10, 10 + 10 அப்படின்றத 20 அப்படின்ற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூவை இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அதை பிரிண்ட் பண்ணும். ஸோ இப்போ பிரிண்டாக இருக்குது பாருங்கள் 20 அப்படின்ட்டு. ஸோ அதாவது இந்த 10 வந்து நம்மளுக்கு இந்த ஏ வேரியபிளுக்கு போகுது, இந்த 10 வந்து நம்மளுக்கு பி வேரியபிளுக்கு போகுது, போயிட்டு ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ டிஸ்பிளேன்ற பர்டிகுலர் ஃபங்க்ஷன் எனக்கு என்ன பண்ணுது, 20ன்ற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. ரிட்டர்ன் பண்ண வேல்யூ நான் என்ன பண்ணுறேன், எடுத்து பிரிண்ட் பண்ணுறேன். அப்போ அதனால தான் எனக்கு 20ன்ற வேல்யூ இங்கே பிரிண்ட் ஆகுது. இது கிளியரா? ஓகே சார். இன்னொரு எக்ஸாம்பிள், அதாவது ஏன்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் இருக்காரு, பின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் இருக்காரு. இப்போ ஏ அண்ட் பி இந்த 2 பர்சனும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவர் வந்து டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு இன்னொரு பர்சன் இருக்காரு. டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் இருக்காரு. இப்போ ஏன்ற பர்சன் டிஸ்பிளே அப்படின்ற பர்சன் கிட்ட என்ன சொல்றாரு, வாட்டர் வந்து கொடுக்குறாரு. ஓகே, குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்குறாரு. பின்ற பர்சன் என்ன பண்ணுறாரு, சுகர் கொடுக்குறாரு. இப்போ டிஸ்பிளேன்ற பர்டிகுலர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, இன்னொரு பர்சன் சின்னு ஒரு பர்சன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாட்டரையும் ப்ளஸ் சுகரையும் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த சின்ற பர்சனுக்கு ப்ரொவைட் பண்ணுறாரு. இப்போ இந்த சின்ற பர்சன் கிட்ட என்ன இருக்குன்னா, வாட்டர் இருக்கு, சுகர் இருக்கு. ஓகே, அவர்கிட்ட இருக்கு. டிஸ்பிளே அப்படின்ற பர்சன் என்ன கொடுத்தாரோ
அது வந்து சின்ற பர்சன் கிட்ட வாட்டர் அண்ட் சுகர் வந்து இப்போ சின்ற பர்சன் வச்சிருக்காரு. இப்போ இந்த சின்ற பர்சன் கிட்ட வேல்யூ இருக்கு. ஓகே, அந்த தண்ணியும் சர்க்கரையும் இருக்கு. ஓகே, நான் ட்ரிங்க்னு சொன்னாதான் இந்த சின்ற பர்சன் வந்து ட்ரிங்க் பண்ணுவார், இல்லைன்னா ட்ரிங்க் பண்ண மாட்டார், வேல்யூ அப்படியே வச்சுப்பாரு. இந்த சின்ற பர்சன் வந்து வேல்யூ அப்படியே வச்சிருப்பாரு. இப்போ டிஸ்பிளேன்றது நம்மளோட ஃபங்க்ஷன். இது ரிட்டர்ன் பண்ண வேல்யூ தான் வந்து இந்த வாட்டர் அண்ட் சுகர். இப்போ நான் ட்ரிங்க்னு சொல்கிறது தான் வந்து இங்கே பிரிண்ட். நான் பிரிண்ட்னு சொன்னால் தான் பிரிண்ட் பண்ணும், இல்லைனா பிரிண்ட் பண்ணாது. அந்த வேல்யூவை அப்படியே வந்து கேரி பண்ணி வச்சுக்கும். கிளியர்? ஓகே சார். ஓகே சார். ஸோ நீங்கள் எதர் வந்து டைரெக்டாக அந்த ஃபங்க்ஷனை வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்து பிரிண்ட் பண்ணலாம், ஆர் எல்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண போதோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு வேரியபிள் ஆட் பண்ணி அது வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு வேரியபிளில் ஆட் பண்ணி நீங்கள் அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணலாம். இப்படியும் பண்ணலாம். ஸோ டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷன் எனக்கு ஏஎன் ப்ளஸ் பி, அதாவது ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 10 ப்ளஸ் பண்ணோம்னா 20. 20ன்ற வேல்யூ நம்மளுக்கு இந்த சம்மன்ற வேரியபிளுக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ரிட்டர்ன் பண்ண வேல்யூவை நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ அவுட்புட் வில் பி 20. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்பர் 4. நான் திரும்ப வந்து டிஸ்பிளே அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை நான் எழுதுறேன். டிஸ்பிளே அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். நான் ஜஸ்ட் ரிட்டர்ன் அப்படின்னு மட்டும் கொடுக்குறேன். நான் வெறும் ரிட்டர்ன் கீவேர்ட் மட்டும் கொடுக்குறேன். டிஸ்பிளே ஃபங்க்ஷன் எழுதுறேன், வெறும் ரிட்டர்ன் கீவேர்ட் மட்டும் கொடுக்குறேன். இப்போ இந்த டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷனை நான் வந்து என்ன பண்ண போறேன்னா பிரிண்ட் பண்ண போறேன். அவுட்புட் என்ன வருது பாருங்க. அவுட்புட் என்ன வருது? நன். அதாவது நீங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கீங்க, எழுதிட்டு அதில் வந்து ஒரு ரிட்டர்ன் கீவேர்ட் கொடுத்துட்டீங்க. பட் என்ன ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்ற வேல்யூ நீங்கள் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா, இப்போ அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணும்போது இந்த ரிட்டர்ன் கீவேர்டு என்ன பண்ணோம், நம்மளுக்கு நன். நன் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, நல்லுன்னு அர்த்தம். அதுதான், அது எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல, வேல்யூ எதுவுமே இல்லை அது கிட்ட. அதனால என்ன பண்ணுது, நல்லுன்ற ஒரு ஒரு வேர்டை நம்மளுக்கு என்ன பண்ணுது, ரிட்டர்ன் பண்ணுது. கிளியர்? ஓகே சார். இப்போ அதுவே நான் எப்படி கொடுக்குறேன் பாருங்க. ரிட்டர்ன் ஓகே. ஸோ ரிட்டர்ன் கீவேர்டை நான் எடுத்துட்டேன். இப்போ ரிட்டர்ன் கீவேர்டை நான் எடுத்துட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள i = 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வந்து நான் டிக்ளேர் பண்ணுறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், டிஸ்பிளே ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன். இப்பயும் எனக்கு என்ன தான் கொடுக்கும், நன் அப்படின்ற ஒரு வேல்யூ தான் கொடுக்கும். இப்பயும் வந்து என்ன தான் கொடுக்கும், நன் அப்படின்ற ஒரு வேல்யூ தான் கொடுக்கும். இப்போ எதுக்கு அது நன்ன்ற வேல்யூ கொடுத்துச்சு அப்படின்னா, ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம், உள்ள வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். பட் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டோ ஒரு ரிட்டர்ன் கீவேர்டோ நம்ம எதுவுமே கொடுக்கல. அப்போ அந்த சினாரியோவில் நம்மளுக்கு என்ன தான் கொடுக்கும், நன்னுன்ற ஒரு வேல்யூ தான் த்ரோ பண்ணும். ஓகே. ஓகே. ஸோ ஃபங்க்ஷன் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஸோ இதுதான் ஃபங்க்ஷன். ஸோ அதாவது நம்ம என்னென்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, ஃபங்க்ஷன் வித் நோ ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் நோ ரிட்டர்ன் டைப், ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட் அண்ட் நோ ரிட்டர்ன் டைப், ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் வித் ரிட்டர்ன் டைப், ஃபங்க்ஷன் வித் கீவேர்ட் ஆர்குமெண்ட். இது நம்ம பார்ப்போம். ஓகே, இது நம்ம இன்னும் பார்க்கல, இது நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வேரியபிள்ஸ். பைத்தானில் 2 டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல் வேரியபிள், இன்னொன்று வந்து குளோபல் வேரியபிள். லோக்கல் வேரியபிள், குளோபல் வேரியபிள். லோக்கல் வேரியபிள் அப்படின்னா என்னது, டிக்ளேர்ட் இன்சைட் ஃபங்க்ஷன், ஆக்சசபிள் ஒன்லி வித்தின் த ஃபங்க்ஷன். அதாவது நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன், இப்போ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேரியபிளை என்னால் அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அவுட் சைட் ஆஃப் த ஃபங்க்ஷன் வந்து என்னால் என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. இப்போ இதுவே நான் ஒரு குளோபல் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்னா, என்னால் ஃபங்க்ஷனுக்கு வெளியும் அதை யூஸ் பண்ண முடியும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு உள்ளேயும் அதை வந்து என்னால் யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் வந்து ஜிவின்னு எழுதுறேன். ஜிவி அப்படின்னா குளோபல் வேரியபிள். இப்போ இந்த வேரியபிள் ஈக்குவல் டு 10 அப்படின்ற வேல்யூ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இங்கே ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன்.
இப்போ இந்த குளோபல் வேரியபிள என்னால ஒரு ஃபங்ஷனுக்கு உள்ளேயும் கால் பண்ண முடியும். ஃபங்ஷனுக்கு வெளியும் என்னால கால் பண்ண முடியும். இப்ப இதுவே நான் வந்து லோக்கல் வேரியபிள் ஒண்ணு எழுதுறேன். ஃபங்ஷனுக்கு உள்ள எழுதுறேன். இப்ப இந்த பர்ட்டிகுலர் லோக்கல் வேரியபிள என்னால இந்த ஃபங்ஷனுக்கு உள்ள மட்டும் தான் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். நான் இப்ப இன்னொரு ஃபங்ஷன் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஃபங்ஷன் 2ன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு ஃபங்ஷன் எழுதுறேன்னா, இந்த லோக்கல் வேரியபிள இன்னொரு ஃபங்ஷனுக்குள்ள என்னால கால் பண்ண முடியாது. ஆனா, இந்த குளோபல் வேரியபிள என்னால என்ன பண்ண முடியும்? ஒரு ஃபங்ஷனுக்கு வெளியும் கால் பண்ண முடியும். எத்தனை ஃபங்ஷனுக்கு உள்ள வேணாலும் என்னால கால் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து ஒரு ஃபங்ஷனுக்குள்ள குடுக்குறோம் அப்படின்னா, அந்த வேரியபிள லோக்கல் வேரியபிள் சொல்லுவோம். ஃபங்ஷனுக்கு வெளியில குளோபலா குடுக்கணும்னா, அந்த வேரியபிள குளோபல் வேரியபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸாம்பிள் 1. இப்போ வந்து நான் என்ன பண்றேன்? குளோபல் வேரியபிள் அ பேரே குளோபல் வேரியபிள் நான் குடுக்குறேன். வேரியபிள் நேமே குளோபல் வேரியபிள் நான் குடுக்குறேன். இதோட வேரியபிளோட வேல்யூ வந்து நான் 20 அப்படின்னு நான் குடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து என்ன பண்றேன்? போயிட்டு ஒரு ஃபங்ஷன் எழுதுறேன். டிஸ்ப்ளே அப்படின்ற ஒரு ஃபங்ஷன் எழுதுறேன். ஓகே. இப்போ இந்த ஃபங்ஷனுக்குள்ள வந்து நான் என்ன பண்றேன்? பிரிண்ட் குளோபல் வேரியபிள் இந்த வேரியபிள நான் ஆட் பண்றேன். இப்போ இது பிரிண்ட் ஆகுதா இல்லையான்னு வந்து நம்ம செக் பண்ணுவோம். ஓகே. சாரி. அப்படியே கால் பண்றேன். டிஸ்ப்ளேன்ற ஃபங்ஷன நான் கால் பண்றேன். ஸோ 20ன்ற வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன்? இது வந்து ஒரு குளோபல் வேரியபிள். ஒரு ஃபங்ஷனுக்கு வெளியில நம்ம டிக்ளேர் பண்ணக்கூடிய வேரியபிள நம்ம என்ன சொல்லுவோம்? குளோபல் வேரியபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு குளோபல் வேரியபிள என்னால என்ன பண்ண முடியும்? ஒரு ஃபங்ஷனுக்குள்ள கால் பண்ண முடியும். ஸோ அதுதான் பண்ணியிருக்கோம். ஒரு குளோபல் வேரியபிள நம்ம டிக்ளேர் பண்ணி ஃபங்ஷனுக்குள்ள கால் பண்ணி அத பிரிண்ட் பண்ண வச்சிருக்கோம். அடுத்தது பாருங்க. இப்போ இந்த ஃபங்ஷனுக்குள்ள நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். இந்த வேரியபிளோட பேர் வந்து நான் டைரக்ட்டா லோக்கல் வேரியபிள் அப்படின்னு நான் குடுக்குறேன். ஈக்குவல் டூ 10 அப்படின்னு நான் குடுக்குறேன். ஓகே. குளோபல் வேரியபிள் ஈக்குவல் டூ 10. இப்போ இந்த பர்ட்டிகுலர் லோக்கல் வேரியபிள நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ இதோட அவுட்புட் எனக்கு என்ன வரும்னா, 10 அப்படின்ற ஒரு வேல்யூ குடுக்கும். அவுட்புட் வந்து எனக்கு 10 அப்படின்ற ஒரு வேல்யூ குடுக்கும். இதோட அவுட்புட் வந்து எனக்கு 20 அப்படின்றத குடுக்கும். ஸோ 10 அண்ட் 20. 10ன்றது லோக்கல் வேரியபிள். 20 குடுத்த வேல்யூ வந்து குளோபல் வேரியபிளோட வேல்யூ. இப்போ நான் என்ன பண்றேன்? குளோபல் வேரியபிள நான் இங்கேயும் என்னால வந்து பிரிண்ட் பண்ண முடியும். பட் இதே லோக்கல் வேரியபிள என்னால என்ன பண்ண முடியாது, அந்த ஃபங்ஷன்லேருந்து வெளிய கொண்டு போய் என்னால வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. இங்க பாருங்க குடுக்கும்போதே நம்மளுக்கு எரர் வருது. என்ன வருது? லோக்கல் வேரியபிள் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? லோக்கல் வேரியபிள் அப்படின்ற வேரியபிள் நேம பைத்தானால வந்து ரெகக்னைஸ் பண்ண முடியல. அவுட் சைட் ஆஃப் தி ஃபங்ஷன். ஏன்னா அது உள்ள இருக்கு. நம்ம ஒரு ஃபங்ஷனுக்குள்ள டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அவுட் சைட் ஆஃப் தி ஃபங்ஷன் வந்து அது வந்து என்ன பண்ணல எனக்கு? எனக்கு வந்து அலோ பண்ணல. ஓகே. ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள். குளோபல் வேரியபிள் வந்து உங்களால எங்க வேணாலும் ஆக்சஸ் பண்ண முடியும். பட் லோக்கல் வேரியபிள அந்த ஃபங்ஷனுக்குள்ள மட்டும் தான் உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். கிளியர்? ஸோ இப்போ இது வந்து எனக்கு அவுட்புட் 20 குடுக்கும். இது 10, 20, 10, 20 சாரி 20, 10, 20 சாரி 20, 10, 20. ஓகே. கிளியர்? Okay, sir. அடுத்தது பாருங்க. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ நான் வந்து ஒரு வேரியபிள டிக்ளேர் பண்றேன். எக்ஸ் ஈக்குவல் டூ 100 அப்படின்னு நான் குடுக்குறேன். இப்போ நான் இத வந்து ஒரு ஃபங்ஷனுக்குள்ள குடுக்கல. அப்போ இது ஆட்டோமேட்டிக்கா எந்த டைப் ஆஃப் வேரியபிள் இது? குளோபல் வேரியபிள். இது வந்து ஒரு குளோபல் வேரியபிள். இப்போ நான் வந்து போயிட்டு ஒரு ஃபங்ஷன் வந்து நான் டிக்ளேர் பண்றேன். டிஸ்ப்ளே அப்படின்ட்டு. ஒரு ஃபங்ஷன் நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபங்ஷனுக்குள்ள நான் என்ன பண்றேன்? அகைன் எக்ஸ் ஈக்குவல் டூ 200 அப்படின்னு நான் குடுக்குறேன்.
ஓகே, எக்ஸ் ஈக்குவல் டு 200 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். பிரிண்ட் எக்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அவுட்புட் என்ன வரும்? 100 வருமா 200 வருமா? சொல்லுங்க 200. ஏன் 200 வருது? சார். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள தான் சார் கொடுத்துருக்கோம். சரி, சொல்லுங்க. குளோபல் லெவல்ல இருக்குது. அதான். சரி, லோக்கல் லெவல்ல டிக்ளேர் பண்ணிருக்கணும் சார். அதனால தான் சார் local. ஓகே. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள லோக்கல் வேறு. ஓகே, ஃபைன். ஸோ அவுட்புட் வந்து நமக்கு என்ன வந்திருக்கு? 200 வந்திருக்கு. ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்? இந்த பர்ட்டிகுலர் எக்ஸ் வேல்யூ தான் நம்ம கால் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ இது வந்து லோக்கல் வேரியபிள தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. இப்போ இந்த எக்ஸ்ன்ற வேரியபிள். இப்போ அதுவே நான் அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை இங்க குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு என்ன அவுட்புட் வரும்? கெஸ் பண்ணுங்க. சரி, இப்ப 100 வரும் சார். ரன் பண்றேன். என்ன வந்திருக்கு? 100 வந்திருக்கு. ஓகேவா? என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்க பாருங்களேன். நம்ம அந்த இண்டென்டேஷனை இங்க ரிமூவ் பண்ணிட்டோம். இண்டென்டேஷனை ரிமூவ் பண்ணதுனால, இப்போ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த ஃபங்ஷனோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அப்புறம் என்ன தான் ஆக்சஸ் பண்ணியிருக்கேன் இங்கேருந்து? நான் டைரக்ட்டா இங்கேருந்து அந்த குளோபல் வேரியபிள தான் ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இண்டென்டேஷன் நான் இங்க ஸ்டார்ட் பண்ணணும்னா, இந்த எக்ஸ்ன்ற வேல்யூ இந்த லோக்கல் வேரியபிள ரெஃபர் பண்ணியிருக்கோம். பட் இண்டென்டேஷன் இல்லாம குடுக்கறதுனால, டைரக்ட்டா இந்த எக்ஸ்ன்ற வேல்யூ எனக்கு குளோபல் வேரியபிள ரெஃபர் பண்ணியிருக்கு. சரி, அப்ப டிஸ்ப்ளேன்ற ஃபங்ஷன் நான் கால் பண்ணியிருக்கேன். எனக்கு ஏன் எதுவுமே பிரிண்ட் ஆகல அப்படின்னா, நீங்களே பாருங்க டிஸ்ப்ளேன்ற ஃபங்ஷனுக்குள்ள நம்ம ஏதாவது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் குடுத்துருக்கோமா? புரியுதா? இல்ல அந்த இண்டென்டேஷன். இப்ப இதுவே நான் இங்க குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இண்டென்டேஷன ஃபாலோ பண்ணி குடுக்குறேன்னா, இப்ப இந்த எக்ஸ் வேரியபிள் வந்து நம்மளுக்கு லோக்கல் வேரியபிள ரெஃபர் பண்ணுது. அப்ப இதோட அவுட்புட் வந்து நமக்கு என்ன வரும்? 200 வரும். இப்ப இதோட அவுட்புட் வந்து எனக்கு 100 வரும். பிகாஸ் இது வந்து எனக்கு குளோபல் வேரியபிள ரெஃபர் பண்ணுது. ஓகே? இப்ப எனக்கு 200, 100 பிரிண்ட் ஆகும் பாருங்க. 100, 200 ஆமா, ஆமா. கரெக்ட் தான், கரெக்ட் தான். எப்படி எனக்கு 200, 100ன்னு பிரிண்ட் ஆகும்? எப்படி எனக்கு 100, 200 பிரிண்ட் ஆயிடுச்சுன்னா, இங்க பாருங்க. லைன் பை லைனா தான் கோட் எக்ஸிக்யூட் ஆகும்னு நான் சொன்னேன். அப்படியே வருது. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன பண்ணுது? 100 பிரிண்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் தான் நம்ம டிஸ்ப்ளேன்ற ஃபங்ஷன கால் பண்ணியிருக்கோம். ஓகே? டிஸ்ப்ளேன்ற ஃபங்ஷன் கால் பண்ணதுக்கு அப்புறமா தான் போயிட்டு எனக்கு 200 பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆனது 100. லைன் நம்பர் 11ல தான் நான் டிஸ்ப்ளே மட்டும் தான் கால் பண்ணியிருக்கேன். ஃபங்ஷன கால் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு 200. புரியுதா? ஓகே சார். ஓகே சார். இப்ப இதே வந்து நான் டிஸ்ப்ளே ஃபங்ஷன அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் முன்னாடி நான் கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு டிஸ்ப்ளே ஃபங்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். அப்ப எனக்கு 200 பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் போயிட்டு குளோபல் வேரியபிள நம்ம ஆக்சஸ் பண்றோம். இப்போ 200, 100ன்னு பிரிண்ட் ஆகும். ஓகே? கிளியர்? ஓகே ஓகே சார். சார். ஓகேவா? சரி. இப்போ இங்க பாருங்க. இப்ப நான் வந்து இங்க குளோபல் எக்ஸ்ன்னு நான் குடுத்துறேன். குளோபல் எக்ஸ்ன்னு நான் குடுக்குறேன். ஓகே? குளோபல் ஆஃப் எக்ஸ்ன்னு நான் குடுத்துட்டேன். இப்ப நான் ரன் பண்றேன். அவுட்புட் என்ன வருது செக் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். இப்ப நான் அத ரன் பண்றேன். அவுட்புட் என்ன வருது பாருங்க. என்ன வந்திருக்கு நம்மளுக்கு? 200 அப்படின்னு வந்திருக்கு. இல்லையா? அவுட்புட் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? Yes, sir. 200 அப்படின்னு நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகே. இப்ப இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குளோபல் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கீவேர்ட் இங்க வந்து குடுத்துருக்கேன். குடுத்துட்டு இந்த எக்ஸ் வேரியபிள நான் திரும்ப வந்து இங்க குடுத்துருக்கேன். இப்ப இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்ம பிரிண்ட் பண்ணது லோக்கல் வேரியபிள் கிடையாது. நம்ம இங்க பிரிண்ட் பண்ணது அகைன் குளோபல் வேரியபிள தான் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். எப்படி அப்படின்னா, இப்ப இது வந்து குளோபல் வேரியபிள் உங்களுக்கு தெரியும். நம்ம அவுட் சைட் ஆஃப் த ஃபங்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இப்ப நம்ம குளோபல் ஆஃப் எக்ஸ்ன்னு குடுக்கும்போது என்ன நடக்குது? இந்த எக்ஸ் வந்து எத ரெஃபர் பண்ணுதுன்னா, இந்த குளோபல் வேரியபிள ரெஃபர் பண்ணுது. அந்த எக்ஸ் தான் நம்மளுக்கு இங்கேயும் இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஏர்லியரா எக்ஸோட வேல்யூ வந்து 100. இங்க வரும்போது என்ன பண்ணியிருக்கோம்? ஏர்லியரா எக்ஸோட வேல்யூ வந்து 100. இங்க உள்ள வரும்போது இங்க நம்ம குளோபல் வேரியபிள தான் வந்து ரெஃபர் பண்றோம். ஸோ எக்ஸோட வேல்யூ 100ல இருந்து 200க்கு ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. அந்த ரீப்ளேஸ் ஆன வேல்யூ பிரிண்ட் பண்ணதுனால தான் நமக்கு 200 வருது.
இப்போ இது வந்து லோக்கல் வேரியபிள் கிடையாது. இப்போ இது வந்து ஒரு குளோபல் வேரியபிள். புரியுதா? ஓகே சார். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த பிரிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நான் வெளியில கொடுக்குறேன். ஓகே, இப்போ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் வெளியில கொடுக்குறேன். அவுட்புட் என்ன வருது பாருங்க. என்ன வந்திருக்கு நம்மளுக்கு? 200. 200. ஓகே, இது எப்படி வந்துச்சு? நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நாங்கள் அந்த எக்ஸ்ன்ற வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த குளோபல் கேட் யூஸ் பண்ணதால எனக்கு டேரெக்டாக போய் குளோபல் வேரியபிளாக அதை ரெஃபர் பண்ணும். இப்போ சேம் வேரியபிள் நம்ம இங்கே யூஸ் பண்ணதால இதுவும் வந்து எனக்கு என்னன்னா குளோபல் வேரியபிள் தான். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். எக்ஸ் வேரியபிளை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அதாவது குளோபல் வேரியபிளை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ லைன் நம்பர் 10ல் டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷன் நம்மளுக்கு என்ன பண்ணுது? நான் கால் பண்ணியிருக்கேன். டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷனுக்குள்ள கண்ட்ரோல் போகுது. உள்ளே போனோன்னா ஃபஸ்ட்டு பார்க்குது குளோபல் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ சேம் வேரியபிளாக நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அப்போ குளோபல் வேரியபிள் இருந்த 100ன்ற வேல்யூவை எனக்கு 200 மாற்றிட்டு குளோபல் வேரியபிளை தான் நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்தது பாருங்கள் பிரிண்ட் எக்ஸ். எக்ஸ்ன்றது நம்ம பாருங்கள் இண்டென்டேஷன் இல்லாமல் கொடுத்துருக்கோம். அப்போ டேரெக்டாக எனக்கு குளோபல் வேரியபிளாக ரெஃபர் பண்ணுது. நம்ம இங்கே வேல்யூ அது சேஞ்ச் ஆனதுனால நம்மளுக்கு டேரெக்டாக வந்து இது வந்து என்ன பிரிண்ட் பண்ணுச்சு? 200 அப்படின்றத பிரிண்ட் பண்ணியிருக்கு. புரியுதா? ஓகே சார். இண்டென்டேஷன் இருந்தாலும் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். இண்டென்டேஷன் இல்லாமல் கொடுத்துருக்கோம். அப்போ டேரெக்டாக எனக்கு குளோபல் வேரியபிளாக தான் ரெஃபர் பண்ணுது. சின்ஸ் நம்ம இங்கே வேல்யூவை சேஞ்ச் பண்ணதுனால எனக்கு இங்கேயும் 200 பிரிண்ட் ஆயிருக்கு. புரியுதா? ஓகே சார். இப்போ நான் வந்து இங்கே பிரிண்ட் பண்ணுறேன் பாருங்க. ஃபங்க்ஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குளோபல் வேரியபிளை பிரிண்ட் பண்ணுறேன். இது எனக்கு 100 கொடுக்கும். ஓகே, இது வந்து எனக்கு 100 கொடுக்கும். எப்படி லைன் பை லைனாக தான் கோட் எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லிட்டேன். ஸோ வருது, இந்த லைன் வரும்போது எனக்கு இந்த எக்ஸை வந்து பிரிண்ட் பண்ணுது 100 அப்படின்ட்டு. அப்படியே வருது. இப்போ நம்ம டிஸ்பிளேவை கால் பண்ணியிருக்கோம். ஸோ டிஸ்பிளே ஃபங்க்ஷனுக்குள்ளே போகுது கண்ட்ரோலு. இங்கே உள்ளே வருது குளோபல் ஆஃப் எக்ஸு டேரெக்டாக குளோபல் வேரியபிளாக ரெஃபர் பண்ணுது. இப்போ அந்த சேம் எக்ஸை தான் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அதோட வேல்யூ என்ன பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல 100லேருந்து 200 மாற்றிட்டோம். இப்போ இதை நம்ம பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். எனக்கு 200 பிரிண்ட் ஆகுது. ஒன்ஸ் அதுக்கப்புறம் அடுத்த லைன் வருது பிரிண்ட் ஆஃப் எக்ஸ். இப்போ எக்ஸ் வந்து குளோபல் வேரியபிள். எக்ஸோட வேல்யூ இங்கே 200 மாறிடுச்சு. அப்போ இது வந்து எனக்கு 200 அப்படின்றத பிரிண்ட் பண்ணும். இப்போ என்னோட அவுட்புட் வந்து 100, 200, 200 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஓகே, 100 வந்து இங்கே பிரிண்ட் ஆகுது, 200 வந்து இங்கே பிரிண்ட் ஆகுது, இன்னொரு 200 இங்கே பிரிண்ட் ஆகுது. கிளியரா? ஓகே சார். ஓகே சார். ஸோ ரன் பண்ணுறேன். அவுட்புட் வந்திருக்கா 100, 200, 200 அப்படின்ட்டு. எஸ் சார். ஒரு நிமிஷம் கைஸ். ஓகே, ஓகே. இப்போ எனக்கு இதுக்கு சொல்லுங்க. இப்போ நான் வந்து டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். உள்ளே வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போது சேம் வேரியபிளை நான் வந்து வெளியில் கால் பண்ணியிருக்கேன். ஏர்லியராக நம்ம என்ன ட்ரை பண்ணோம், லோக்கல் வேரியபிளை வந்து நம்ம அவுட் சைட் ஆஃப் தி ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ண ட்ரை பண்ணால் எரர் வந்தது. இப்போ எனக்கு ஏன் எரர் வரல? அது மட்டும் சொல்லுங்கள் பார்க்கலாம். சார் நம்ம என்ன அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள தானே சார் கொடுத்துருக்கோம். ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்தா தான் வெளியில் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே, நானே சொல்கிறேன். ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் என்னால் இந்த எக்ஸ்ன்ற வேரியபிளை அவுட் சைட் ஆஃப் தி ஃபங்க்ஷன் என்னால் கால் பண்ண முடியுது. ஏன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே நான் அதை என்ன பண்ணிட்டேன், அந்த வேரியபிளை குளோபல்னு டிக்ளேர் பண்ணிட்டேன். புரியுதா? ஓகே சார். இப்போ நான் அந்த குளோபலை வந்து ரிமூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க எனக்கு எரர் அடிக்குது பாருங்க. இப்போ இது குளோபல் ரிமூவ் கமாண்ட் ஆனதுனால இது எக்ஸ்ன்றது
லோக்கல் வேரியபிளா மாறிடுச்சு. இப்போ இந்த குளோபல் இருக்கிறதுனால எக்ஸ்ன்றது எனக்கு குளோபல் வேரியபிளா இருக்கு. அதனால எனக்கு அவுட் சைட் ஆஃப் த ஃபங்க்ஷன் என்னால் அதை கால் பண்ண முடியுது. கிளியர்? இப்போ டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷன் நம்ம கால் ஓகே சார். பண்ணியிருக்கோம். ஒரு வாட்டி எனக்கு குளோபல் வேரியபிள் பிரிண்ட் ஆகும் 200. திரும்ப நான் குளோபல் வேரியபிள் இன்னொரு வாட்டி பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ 2 வாட்டி எனக்கு 200 அப்படின்றது பிரிண்ட் ஆயிருக்கும். கிளியர்? ஓகே சார். ஸோ இதுதான் வந்து குளோபல் வேரியபிள் அண்ட் லோக்கல் வேரியபிள். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ், கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ். கீவேர்ட் பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னா என்னது? ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு ஃபங்க்ஷன் லெவலில் நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் ஆர்குமெண்ட்ஸ். அதுக்கான வேல்யூவை வந்து நம்ம கால் பண்ணும்போது பாஸ் பண்ணணும். லைக் நம்ம ஜாவாவில் பார்த்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ். கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னாலும் ஆர்குமெண்ட்ஸ் தான். ரெண்டுத்துக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணுறேன். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபங்க்ஷன் நான் டிக்ளேர் பண்ணுறேன். டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நான் டிக்ளேர் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனில் வந்து ஒரு 2 ஆர்குமெண்ட் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கமா ஜே 2 ஆர்குமெண்ட்டை நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து இதை பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் ஐ அண்ட் ஜே ரெண்டுத்தை வந்து நான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போது இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன் அப்படின்னா ஆப்வியஸாக என்ன பண்ணணும், நான் கொடுத்துருக்கக்கூடிய ஆர்குமெண்ட்டுக்கு வேல்யூ வந்து நான் டிக்ளேர் பண்ணணும் இல்லையா? இப்போ ஐயோட வேல்யூ வந்து நான் 10ன்னு கொடுக்குறேன். ஜேவோட வேல்யூ வந்து நான் 20 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணால் என்ன நடக்கும்? இந்த 10ன்ற வேல்யூ எனக்கு ஐ அப்படின்ற வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகும். 20ன்ற வேல்யூ ஜேன்ற வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் உள்ளே வரும்போது பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ ஐயோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 10, ஜேவோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 20. ஸோ 10, 20 அப்படின்றது எனக்கு பிரிண்ட் ஆகும். ரைட்? ஸோ 10 அண்ட் 20 வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். இப்போது இது வந்து எந்த டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னா இதுதான் வந்து பொசிஷனல் ஆர்குமெண்ட். அதாவது நம்ம ஒரு 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு வேரியபிள் எங்கெங்க இருக்கோ அதுக்கான வேல்யூவை வந்து பார்த்து நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுறோம். இதுதான் பொசிஷனல் ஆர்குமெண்ட். இதுவே என்னால் இப்படியும் கொடுக்க முடியும். அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஐயோட வேல்யூ 10 ஆகவும் ஜேவோட வேல்யூ 20 ஆகவும் என்னால் வந்து கொடுக்க முடியும். இப்படியும் கொடுக்க முடியும். இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து என்ன சொல்லுவாங்க? கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே? இப்போ பொசிஷனல் ஆர்குமெண்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஆர்டரை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷன் எழுதுறேன். இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஸ்டூடெண்ட் நேம்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட்டை நான் கொடுக்குறேன். ஸ்டூடெண்ட் நேம் கம்மா ஸ்டூடெண்ட் 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 ஐடின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆர்குமெண்ட் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி ஸ்டூடெண்ட் 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 நேம் ஸ்டூடெண்ட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஆர்குமெண்ட் நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து இதை வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். பிரிண்ட் ஸ்டூடெண்ட் நேம் ஸ்டூடெண்ட் ஐடி ஸ்டூடெண்ட் அட்ரஸ். ஓகே, இது 3த்தை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறேன், பொசிஷனல் ஆர்குமெண்ட் அப்ரோச்சில் இந்த ஆர்குமெண்ட்ஸ்க்கு வேல்யூஸ் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஓகேவா? பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னா அந்தந்த பர்டிகுலர் ஆர்குமெண்ட் எந்தெந்த பொசிஷனில் இருக்கோ அந்த பொசிஷனுக்கான வேல்யூவை நம்ம வந்து என்ன பண்ணணும், எக்ஸாக்டாக பாஸ் பண்ணணும். இல்லைனா வந்து என்ன ஆகிடும், இப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட் நேமுக்கு பதிலாக இங்கே நான் நம்பர் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, ஸ்டூடெண்ட் நேம் வேரியபிளில் போய் நம்பர் வேல்யூ ஸ்டோர் ஆகும். ஓகே, அப்போ ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் தான் நம்ம கொடுக்க போகிறோம் இல்லையா? ஸ்டூடெண்ட் நேம் வந்து நம்ம சும்மா ஜான்னு கொடுப்போம். கம்மா அடுத்தது ஸ்டூடெண்ட் ஐடி வந்து 1 2 3 4 5ன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் அட்ரஸ் வந்து சும்மா வந்து சென்னை அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, இதுதான் வந்து பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் அப்ரோச்சில் நீங்கள் வந்து ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு வேல்யூ கொடுக்குறீங்க அப்படின்னா அந்தந்த ஆர்குமெண்ட் என்னென்ன பொசிஷனில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான வேல்யூஸ் தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கொடுக்கணும். இப்போ நான் இங்கே போயிட்டு ஜானுக்கு பதிலாக இங்கே போயிட்டு நான் வந்து 1 2 3 4 5 கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து டபுள் கோட்ஸில் ஜானுன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க.
இந்த இடத்துல போயிட்டு டபுள் கோட்ஸில் ஜான்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன நடக்கும்? இந்த 1 2 3 4 5ன்றது எனக்கு ஸ்டூடெண்ட் நேமில் போய் ஸ்டோர் ஆகும். ஜான்ன்ற வேல்யூ வந்து ஸ்டூடெண்ட் ஐடியில் போய் ஸ்டோர் ஆகும். சென்னை அப்படின்றது ஸ்டூடெண்ட் அட்ரஸில் போய் ஸ்டோர் ஆகும். இப்போ இந்த இடத்துல நம்ம வேல்யூஸ் கொடுக்கறதுனால அந்த பொசிஷன் மாறுது இல்லையா இங்கே? Yes, sir. ஓகே, ஸ்டூடெண்ட் நேம் வந்து 1 2 3 4 5 மாறிடுது. ஸ்டூடெண்ட் ஐடி வந்து ஜான்னு மாறுது. ஸ்டூடெண்ட் அட்ரஸ் வந்து சென்னைன்னு மாறிடுது. ஸோ இதுதான் பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ். நீங்கள் எந்த ஆர்டரில் ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஆர்டரில் தான் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், வேல்யூஸ் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணணும். இப்போ நம்ம ஜாவாவில் பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஆர்குமெண்ட் வந்து ஸ்ட்ரிங் நேம்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, இன்ட் நம்பர்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க ஒரு மெத்தடுக்கு. இப்போ நான் வந்து அந்த மெத்தடை கால் பண்ணும்போது ஸ்ட்ரிங் வேரியபிளுக்கான வேல்யூவாக நான் நம்பரை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாதுல்ல. Yes, sir. நம்பர் வேரியபிளுக்கு நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. சேம் அப்ரோச் தான். அதுதான் வந்து பொசிஷனல் ஆர்குமெண்ட். எந்த ஆர்டரில் நம்ம வந்து ஆர்குமெண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த ஆர்டரில் தான் வந்து நம்ம என்ன பண்ணணும், பொசிஷனல் ஆர்குமெண்ட் அப்ரோச்சில் போகும்போது வேல்யூஸை டிக்ளேர் பண்ணணும். கிளியர்? Okay, sir. ஓகே, ஸோ ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? ஜான் 1 2 3 4 5 சென்னை மூணுமே பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்து நம்ம கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்ரோச்சில் பார்ப்போம். கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா பொசிஷன் வந்து மேட்ரு கிடையாது, எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகே, இப்போ நான் டிக்ளேர் பண்ணுற பாருங்க. ஸ்டூடெண்ட் அட்ரஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு கொடுக்குறேன், ஸ்டூடெண்ட் அட்ரஸ் ஈக்குவல் டு சென்னைன்னு கொடுக்குறேன். இப்போ என்ன நடக்கும், ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டே வந்து நான் என்ன பண்ணுறேன், ஸ்டூடெண்ட் அட்ரஸ் தான் டிக்ளேர் பண்ணுறேன். எப்படி கொடுத்தாலும் இந்த ஆர்குமெண்ட்டோட வேரியபிள் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன் இல்லையா, டேரெக்டாக அந்த வேல்யூ இங்கே போய் ஸ்டோர் ஆகும். புரியுதா? இதுதான் வந்து கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கமா ஸ்டூடெண்ட் நேம் ஈக்குவல் டு ஜான் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கமா ஸ்டூடெண்ட் ஐடி ஈக்குவல் டு 4 5 6 7 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ புரியுதா? இதுக்கும் டிஃப்ரென்ஸ் புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம வந்து இங்கே ஆர்டர் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஆர்டர் நம்ம மெயின்டைன் பண்ணல. இன்ஸ்டெட் என்ன பண்ணியிருக்கோம், அந்த வேரியபிளே கால் பண்ணி அதுக்கான வேல்யூவை பாஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் அட்ரஸா இதில் போய் ஸ்டோர் ஆகும், ஸ்டூடெண்ட் நேமா இதில் போய் ஸ்டோர் ஆகும், ஸ்டூடெண்ட் ஐடியா இதில் போய் ஸ்டோர் ஆகும். பிரிண்ட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் அட்ரஸ் இந்த ஆர்டரில் பிரிண்ட் ஆகும். புரியுதா? ஓகே சார். ஸோ இதான் வந்து பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம என்ன தான் ஆர்டர் மாற்றி கொடுத்தாலும் நம்ம என்ன ஆர்டரில் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அந்த ஆர்டரில் தான் பிரிண்ட் ஆகும். ஓகே, இதுதான் வந்து கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ். புரிஞ்சுதுங்களா? ஓகே Yes, சார். ஓகே, இதுலேயே வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஐ அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட் நான் கொடுக்குறேன். ஐ கமா ஜே அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கேன் இந்த டிஸ்பிளே அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் ஜே அப்படின்ற வேல்யூ நான் இங்கேயே கொடுத்துட்டேன் 100 அப்படின்ட்டு. ஓகே, ஜேன்ற வேரியபிளுக்கான வேல்யூ நான் இங்கேயே கொடுத்துட்டேன், ஆர்குமெண்ட்டுக்கான வேல்யூ 100ன்ட்டு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணும்போதே நான் கொடுத்துட்டேன். இப்போ இது வந்து நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். பிரிண்ட் ஐ அண்டு ஜே ரெண்டுத்தையும் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன், டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வெறும் 100 மட்டும் நான் வெறும் வந்து 200 அப்படின்னு மட்டும் நான் கொடுக்குறேன். மேபி இதை நான் 200 மாற்றிடுறேன். ஸோ இங்கே வந்து வெறும் 100 மட்டும் நான் கொடுக்குறேன். இப்போ எவ்வளோ ஆர்குமெண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த ஆர்குமெண்ட்கான வேல்யூ நம்ம கொடுக்கணும் இல்லையா, இல்லைனா வந்து நம்மளுக்கு எரர் த்ரோ பண்ணும், ரைட்? yes, sir. ஆனால் வந்து இங்கே நம்மளுக்கு எரர் எதுவுமே த்ரோ பண்ணல பாருங்க. இப்போ நான் ரன் பண்ணோன்னா எனக்கு வேல்யூஸ் வந்து ரன் ஆகும். 100 and 200 வந்து எனக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா நான் இனிஷியலாகவே என்ன பண்ணிட்டேன், ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணும்போதே அதுக்கான வேரியபிள் வேல்யூவை நான் கொடுத்துட்டேன்.
இப்போ நான் இங்க குடுக்கணும்னு அவசியம் இல்ல. இப்ப ஜேக்கான வேல்யூ நான் இங்க குடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் நான் ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்ப நான் ரன் பண்ணும்போது என்ன நடக்கும்? இந்த 100 அப்படின்ற வேல்யூ நம்மளுக்கு i வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் ஃபங்ஷனுக்குள்ள கண்ட்ரோல் மூவ் ஆகும். மூவ் ஆயிட்டு பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஐயோட வேல்யூ என்னது நம்மளுக்கு 100. ஜேவோட வேல்யூ நம்மளுக்கு என்னது? ஆல்ரெடி நான் இங்க டிக்ளேர் பண்ணதுனால இந்த வேல்யூ இங்க வரும். ஸோ ஜேவோட வேல்யூ 200. அதனால தான் நம்மளுக்கு 100 அண்ட் 200 வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. கிளியர்? ஓகே சார். Okay, sir. ஓகே. இப்போ நான் இப்படி கொடுத்தா என்ன நடக்கும் பாருங்க. கமா 500 நான் கொடுக்குறேன். இப்படி கொடுத்தா என்ன நடக்கும்? 100ன்ற வேல்யூ எனக்கு ஐல போய் ஸ்டோர் ஆகும். 500 அப்படின்ற வேல்யூ எனக்கு ஜேல போய் ஸ்டோர் ஆகும். அப்போ ஆல்ரெடி ஜேல இருந்த 200 வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு? இப்போ ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. இப்போ பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு என்ன நடக்கும்? ஐயோட வேல்யூ 100 அதை அப்படியே பிரிண்ட் பண்ணும். கம்மா ஜேவோட வேல்யூ நான் இங்கிருந்து பாஸ் பண்ணேன் இல்லையா 500. ஸோ இந்த 200 அப்படின்ற வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணி 500 அப்படின்ற வேல்யூ வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். கிளியர்? Okay, sir. ஓகே சார். ஸோ ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் 100 அண்ட் 500 தான் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, அந்த 200 அப்படின்றது வந்து நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஓகே சார். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ வந்து இங்கே வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ஒரு 3 ஆர்குமெண்ட் கொடுக்க போகிறேன் நான். ஏ, பி அண்டு சி. ஒரு 3 ஆர்குமெண்ட் நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த 3 ஆர்குமெண்ட்டையும் வந்து நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஏ, பி அண்டு சி 3 ஆர்குமெண்ட்டை நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன். டிஸ்பிளேன்ற இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் அப்ரோச் 10, 20, 30. இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட் என்ன வரும்? டக்குன்னு சொல்லுங்க. 10, 20, 30 தான் sir. 10, 20, 30. ஓகே, இப்போ அடுத்தது. இப்போ திரும்ப நான் ரன் பண்ண போகிறேன். இப்போ ஏ ஈக்குவல் டு 100, பி ஈக்குவல் டு 200, சி ஈக்குவல் டு 300. இப்போ இதோட அவுட்புட் சொல்லுங்க. 100, 200, 300. 100, 200, 300. ஓகே, சரி. இப்போ அடுத்தது போயிடலாம். இப்போ இதோட அவுட்புட் சொல்லுங்க. 300, 100, 200. 300, 100, 200. 200. ஓகே, இப்போ நெக்ஸ்ட். அவுட்புட் சொல்லுங்க. சாரி, 100, ஹோல்டர். அவுட்புட் சொல்லுங்க. 100, 200, 300. 100, 200, 300. ஓகே, இப்போ இதோட அவுட்புட் சொல்லுங்க. 100, 200, 300. 100, 200, 300. ஓகே, 100, 200, 300. நெக்ஸ்ட். ஓகே, ஸோ இது கிளியர் இல்லையா? Okay, sir. ஓகே, அதை அப்படியே கமெண்ட் பண்ணிடுறான். இதெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு போயிடுறான். இங்கே எடுத்துகிட்டு போயிடுறான். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு எரர் ஒன்று காட்டுது. ரைட்?
ஸோ ஃபஸ்ட்டு ஏக்கான வேல்யூ 100 நான் கொடுத்துட்டேன். பிக்கான வேல்யூ நான் 200 நான் கொடுத்துட்டேன். சிக்கான வேல்யூ நான் 300 இங்க கொடுத்துருக்கேன். பட் ஆனால் வந்து எனக்கு எரர் வருது. என்ன என்ன எரர் வருது பாருங்க. பொசிஷனல் ஆர்குமெண்ட். எது பொசிஷனல் ஆர்குமெண்ட்? இப்போ 100 இருந்தது எனக்கு பொசிஷனல் ஆர்குமெண்ட். 300 இருந்தது எனக்கு பொசிஷனல் ஆர்குமெண்ட். இது வந்து எனக்கு கீவேர்ட் ஆர்குமெண்ட் இல்லையா? என்ன எரர் சொல்லுது பாருங்க. பொசிஷனல் ஆர்குமெண்ட் cannot appear after keyword argument அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு கீவேர்ட் ஆர்குமெண்ட்டுக்கு அப்புறமா ஒரு பொசிஷனல் ஆர்குமெண்ட்டை நம்மளால வந்து டிக்ளேர் பண்ண முடியாது பைத்தான்ல. புரியுதா? ஓகே சார். ஓகே சார். கிளியர்? ஸோ இது வந்து இன்கரெக்ட். இது வந்து என்னது? இன்கரெக்ட். ஏன் இன்கரெக்ட்? பொசிஷனல் ஆர்குமெண்ட், கீவேர்ட் ஆர்குமெண்ட், அகைன் பொசிஷனல் ஆர்குமெண்ட். ஒரு பொசிஷனல் ஆர்குமெண்ட்டை நம்மளால என்ன பண்ண முடியாது? ஒரு கீவேர்ட் ஆர்குமெண்ட்டுக்கு அப்புறமா டிக்ளேர் பண்ண முடியாது. ஓகே? ஒரு பொசிஷனல் ஆர்குமெண்ட்டுக்கு அப்புறமா வேணா டிக்ளேர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு ஏன்னு ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு, பின்னு ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு, சி அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு, டி அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு. இப்போ இது ஏ வந்து பொசிஷனல் ஆர்குமெண்ட்னு வச்சுக்கோங்க. பி வந்து பொசிஷனல் ஆர்குமெண்ட், சி வந்து பொசிஷனல் ஆர்குமெண்ட், டி வந்து எனக்கு கீவேர்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னா திஸ் இஸ் கரெக்ட். இப்போ அதே மாதிரி ஏ வந்து எனக்கு பொசிஷனல் ஆர்குமெண்ட், பி வந்து எனக்கு பொசிஷனல் ஆர்குமெண்ட், சி வந்து எனக்கு கீவேர்ட் ஆர்குமெண்ட், டி வந்து எனக்கு கீவேர்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னா திஸ் இஸ் கரெக்ட். இப்போ எனக்கு ஏ வந்து பொசிஷனல் ஆர்குமெண்ட், பி வந்து கீவேர்ட் ஆர்குமெண்ட், சி வந்து எனக்கு திரும்ப பொசிஷனல் ஆர்குமெண்ட், டி வந்து எனக்கு கீவேர்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னா திஸ் இஸ் இன்கரெக்ட். ஏன் அப்படின்னா ஒரு பொசிஷனல் ஆர்குமெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு கீவேர்ட் ஆர்குமெண்ட் இருக்கக்கூடாது. எய்தர் பொசிஷனல் ஆர்குமெண்ட்டுக்கு அப்புறமா கீவேர்ட் ஆர்குமெண்ட் இருக்கலாம். பட் ஒரு கீவேர்ட் ஆர்குமெண்ட்டுக்கு அப்புறமா பொசிஷனல் ஆர்குமெண்ட் இருக்கக்கூடாது. புரியுதா? எஸ் சார். ஓகே, அதனால தான் நம்மளுக்கு இது இன்கரெக்ட். புரியுதா? ஓகே. ஓகேவா? ஓகே சார். ஸோ கிளியர்? சரி. ஸோ லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறேன். இதுக்கு எனக்கு அவுட்புட் மட்டும் சொல்லுங்க. ஸோ ஃபைண்ட் தி லார்ஜஸ்ட் நம்பர். ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஓகே, இதில் வந்து ஏ பி ரெண்டு ஆர்குமெண்ட் நான் கொடுத்துருக்கேன், ஏ அண்ட் பி. உள்ள ஒரு கண்டிஷன் எழுதுறேன். இஃப் ஏ இஸ் கிரேட்டர் தென் பி, இஃப் ஏ இஸ் கிரேட்டர் தென் பி, ரிட்டர்ன் ஏ கமா பி அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, எல்ஸ் ரிட்டர்ன் பி கமா ஏன்னு நான் கொடுக்குறேன். ஓகே, இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனை நான் வந்து கால் பண்ணுறேன். கால் பண்ணி என்ன பண்ணுறேன்னா 100 200 அப்படின்னு நான் கொடுக்குறேன். திரும்ப அதே ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன். கால் பண்ணிவிட்டு 200 100 நான் கொடுக்குறேன். இப்போ இது ரெண்டுத்துமே நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். எனக்கு இதுக்கு என்ன அவுட்புட் வரும்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு லைன் நம்பர் 9க்கு என்ன அவுட்புட் வரும் சொல்லுங்க. கண்டிஷன் ஃபால்ஸ். அதுதான் எந்த ஆர்டர்ல பிரிண்ட் ஆகும்? எனக்கு 100 to 100 பிரிண்ட் ஆகணுமா, 200 100ன்னு பிரிண்ட் ஆகுமா? 100 to 100 சார். 100 to 100. ஏன்? சொல்லுங்க. கிரேட்டரா இருக்கிறதுனால சார். ஓகே, இப்போ வந்து ஏவோட வேல்யூ வந்து நம்ம இங்க என்ன பாஸ் பண்றோம்? 100ன்னு பாஸ் பண்றோம் இல்லையா? ஏவோட வேல்யூ வந்து 100ன்னு பாஸ் பண்றோம். பியோட வேல்யூ வந்து நம்ம 200 அப்படின்னு நம்ம பாஸ் பண்றோம். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அது மெட் பண்ணுது. ஏவோட வேல்யூ என்ன? 100, பியோட வேல்யூ 200. அப்போ ஏவோட வேல்யூ விட பியோட வேல்யூ கிரேட்டர். அப்போ கண்டிஷன் வந்து நம்மளுக்கு ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுது. அப்போ இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ள கண்ட்ரோல் போகாது. அப்போ ஸ்ட்ரைட்டாக நம்மளுக்கு எல்ஸ் பிளாக் ட்ரிகர் ஆகும். ஓகே, எல்ஸ் பிளாக் ட்ரிகர் ஆகும்போது என்ன பிரிண்ட் ஆகும்? பி ஏ. பியோட வேல்யூ என்ன? 200. 200 பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன்.
அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு 200 பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஏவோட வேல்யூ பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ எனக்கு 100 பிரிண்ட் ஆகும். இல்லையா? எஸ் சார். ஓகே. அப்போ இந்த இடத்துல அவுட்புட் என்ன வரும்? 200, 100ன்னு வரும். ரைட்? எஸ் சார். எஸ் சார். இப்ப அடுத்து இதுக்கு சொல்லுங்க. சரி. 200 சார் 100. 200 100 தான் சார் வரும். ஓகே. 200, 100. ஓகே. புரியுதா? எஸ் சார். ஓகே. சரி. இப்போ நம்ம இத என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டைரக்ட்டா பிரிண்ட் பண்றோம். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த ஃபங்ஷன் ஒரு வேரியபிள ஸ்டோர் பண்ணி அத நான் பிரிண்ட் பண்றேன். ஓகே. எனக்கு அவுட்புட் மட்டும் சொல்லுங்க. டக்குனு எனக்கு அவுட்புட் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பிரிண்ட் ஆகும்? Yes. 100 to 100 sir. கரெக்ட்டா சொல்லுங்க. 100 to 100ஆ? 200 100ஆ? 200 ஏவோட 100 வேல்யூ என்ன? ஆ. 100 சார். இந்த இடத்துல நமக்கு எந்த பிளாக் வந்து ட்ரிகர் ஆகுது? இஃப் பிளாக் ட்ரிகர் ஆகுதா? எல்ஸ் பிளாக் ட்ரிகர் ஆகுதா? எல்ஸ் சார். Else. எல்ஸ் பிளாக் ட்ரிகர் ஆகுது. அப்ப இது அவுட்புட் வந்து 100 சாரி 200 100. ரைட்? 200 100. ஓகே. இப்போ இந்த லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்ற ஒரு வேரியபிள் இருக்குல்ல, இதோட டைப் என்னன்னு பாருங்க. இதோட டைப் என்னன்னு பாருங்க. டைப் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்? அந்த வேரியபிள் எந்த டேட்டா டைப் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ரைட்? எஸ் சார். Yes. என்ன கொடுத்துருக்கு? டைப்பு டப்புள். டப்புள் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஏன் டப்புள் அப்படின்னு கொடுத்துருக்கு? டப்புள் எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட் எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணுவோம்? இந்த மாதிரி கண்டெய்னர் பிராக்கெட்ல ரிட்டர்ன் பண்ணுவோம், எழுதுவோம். கரெக்டா? செட் அப்படின்னா நம்ம இந்த கர்லி பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். டிக்ஷனரி அப்படின்னாலும் இந்த கர்லி பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். எதுக்கு தான் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுவோம்? ஒரு டப்புளுக்கு தானே நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இந்த டைப் ஆஃப் பிராக்கெட் பேரந்தசிஸ் இல்லையா? ஸோ இப்போ இது Yes, வந்து sir. லிஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம செட்டுக்கும் யூஸ் பண்ணுவோம். இது வந்து நம்ம டிக்ஷனரிக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் டப்புளுக்கு மட்டும் தான் இந்த பேரந்தசிஸ் பிராக்கெட் யூஸ் பண்ணுவோம். நீங்களே பாருங்க எப்படி நம்ம வேல்யூவை பாஸ் பண்ணுறோம்? பேரந்தசிஸில் தான் வேல்யூவை பாஸ் பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய ஆர்குமெண்ட் நம்மளுக்கு எப்படி போகுது? ஒரு டப்புளாக போகுது. கிளியர்? Yes. sir. ஓகே சார். ஓகே. அதனால தான் அதோட டைப் வந்து நமக்கு டப்புள்னு கொடுக்குது. ஓகேவா? Yes. ஓகே sir. சார். ஓகே. ஸோ அவ்வளோதாங்க கைஸ் இன்னைக்கு கிளாஸ். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா எடுத்த வரைக்கும்? இல்ல சார். Yes. ஓகே கைஸ்.